எல்லாரும் சாரி சேலஞ்சு அப்புறம் என்னது பி ஏ ரியல் மேன் சேலஞ்சா அதெல்லாம் போட்டிங்க. ஃபைனலி அம்மா வந்து செம்பருத்தி 750 எபிசோட பார்த்து முடிச்சிட்டாங்க. மல்லிகை மொட்டு மனசை தொட்டு நீங்க தான் பாடணும் ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னாலே எனக்கு சிரிப்பு. எல்லாரும் என்ன பண்றீங்க? ஐயோ, மேலே வர கதவு மூடி இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, எதுக்கு சும்மா செடியெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே வந்தேன். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருந்தது, மறுபடியும் கீழே இறங்கிட்டேன். பாருங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் மாடிக்கு வந்து. அவரு மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கோம். வந்துகிட்டே தான் இருக்காங்க. என்னாச்சு, செடியெல்லாம் வருத்தப்படுற மாதிரி இருக்கா? எல்லாம் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. விசேஷமா இல்லை, ஏதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒன்று பார்ப்பாங்க எங்க பசங்க. சொல்லி முடிக்க விட மாட்டியாடா? இப்படிவா வெயில் அடிக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க டிவியில். அது ஏதோ குழந்தைங்க பார்க்குறது, அதை உட்காந்து இதுவும் பார்ப்போம், என்னோட பெரிய பையனும் பார்ப்பாங்க, அப்படியே முழுகிடுவாங்க அதில். அந்த மாதிரி தான் நம்ம செடியும் இப்போ இருக்குது. காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், கொஞ்சம் இந்த இலை வேணும். அம்மா வீட்டு சமையலில் வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு. ஷாம்பு எப்படி? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுனா, கீழே போய் உங்களுக்கு சொல்கிறோம் என்ன சேலஞ்சுன்னு. ஐயோ, இந்த பையன் சேலஞ்ச். காக்கா பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. அங்கே பாருங்க, என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அங்கே பாருங்க, நிறைய காக்கா கத்திக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. என்னென்னு தெரில, இது ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சிலாம் வேற வந்து, வெள்ளைப்பூச்சிலாம் வந்துடுச்சு செடியில். காலையில் வந்து பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு வெயில் வந்துடுது. மாடியில் நிற்கவே முடியல. 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5:30 மணிக்கு தான் வரணும் பொழுது. 5:30 மணிக்கு வந்தாலும் இந்த பையை இழிச்சிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் நானே ரொம்ப லேட்டு எந்திரிக்கிறது. உடனே அவன் அதை சொல்லுவான். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. வேற தூங்க மாச்சாயிட்டாங்க அம்மா. ஆமாம், தூங்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி அம்மா வந்து செம்பருத்தி 750 எபிசோட பார்த்து முடிச்சிட்டாங்க. நேத்தோட முடிச்சிட்டாங்க வெற்றிகரமா. இதுக்கப்புறம் வந்து தெலுங்குல வந்து அந்த சீரியல் வந்துச்சான். அதை வேற நான் அனுப்பி விட்டேன். முந்தா நேற்று நைட்டு அந்த சேனலை வேற சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் புரியலனாலும் அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டேன். அந்த கதை அப்படி இருக்காதுமா, அந்த ஊருக்கு மாதிரி எடுப்பாங்க அப்படி பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால அன்சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டேன். எப்படியோ எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க நீங்களே பாருங்க. இது வந்து நாளைக்கு காய வச்சுட்டு அதை ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அம்மா வீட்டு சமையல்ல. ஓகே, தண்ணி ஊற்றிட்டீங்களா செடிக்கு? வந்து செடிக்கு வேறு தண்ணி ஊற்ற போகிறோம் நாங்கள். ஐயோ ஐயோ, இங்கே பாருங்க, ஸோ சேட். செடி காஞ்சி போச்சு. எப்படி காஞ்சி போயிடுச்சு பாருங்க செடி. இல்லை, இதெல்லாம் எடுத்துட்டு வேற ஏதாவது வைக்க போகிறேன், அதனால தான் விட்டுட்டேன் நான். ஓகே, ஏன்னா பாருங்க. ஐயோ, வாழை மரமும் போன வாரம் தான் காமிச்சோம், ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி. மல்லிகை மொட்டு மனசை தொட்டு பாடுங்க, அந்த பாட்டு தானே? ஆமா, நீங்க பாட்டு பாடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. பாடுங்க ஒரு பாட்டு. நான் எப்படி பாடுவேன், என் புள்ள பாடுவான். நீங்க தான் பாடணும் ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. அம்மா ஒரே ஒரு பாட்டுமா, அவங்க சப்ஸ்கிரைபர் ஆசாமாம்மா. ஏமா இப்படி பண்றீங்க, பாவம். அம்மா பாடம்மா, ஒரு பாட்டு பாடுங்கம்மா. பாருங்க, செடி அடுக்குமல்லி அப்புறம் செம்பருத்தி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டீங்க. இந்த கார்டனே எத்தனை தடவை சுற்றி காமிக்கிறது, ஏன்னா வெளியே போக முடியல. இதே தான் காமிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் இதை காமிக்கிறேன். அப்புறம் கத்தாழை, இந்த மாதிரி கத்தாழை இதெல்லாம் வச்சு வந்து டிப்ஸு வந்து அம்மா வீட்டு சமையலில் எடிட் பண்ணியாச்சு. அதாவது
இன்னைக்கு தான் போட்டிருப்பேன். இன்னைக்கு இந்த நேரம் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை. ஆமாம், 9:30க்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். 10:30க்கு அம்மா வீட்டு சமையலில் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, முடிஞ்சுதா? அப்போலாமா கீழே தண்ணி ஊத்தாங்க, ஊற்றுங்க, போயிட்டு ஊற்றுங்க. அது அப்பா தான் பண்றாரு அந்த வேலையை, அதனால அப்பாட்ட கொடுத்துருங்க. சரியா? அப்பா தான் பண்ணுறது, தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த என்னது லாக்டவுன், லாக்டவுன் ஆனதுல லாக்டவுன் இல்லை லாக்டவுன் லாக்டவுன் ஆனதுல இருந்து அந்த வேலையை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, வெறும் தண்ணி மட்டும் தான் விடுவாரு, அதுல உள்ள இந்த இதெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. அதனாலதான் எப்படி நானா தண்ணி விடும் போது இதெல்லாம் எடுத்துட்டு கையோட இந்த வேலையை முடிச்சிருவேன். சேரவே சேராது. சரி என்ன பண்றது, தண்ணி ஊத்துறாரு. அதுவே அவருக்கு அந்த செடியை கூட சாகடிக்க மனசு வரல. சும்மா சொல்லாத, ரேடியோ ஓவரா சப்போர்ட் பண்ணாத. ஓகே சரி, இப்போ நாங்கள் வந்து கீழே போயிட்டு மோமோஸ் செய்ய போகிறோம். அப்புறம் அது கூட ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்ன சேலஞ்சுன்னு கீழே வந்து பாருங்க. ஓகே, நம்ம இப்போ கீழே வந்துட்டோம். பாருங்க, மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? வெங்காயம், கோஸு, கேரட்டு, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி இல்லை அதனால கருவேப்பிலை. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு சட்னி பண்ணுவோம் இல்லையா, நல்லா காரமாக சூப்பராக ஒன்று தருவாங்க, சாஸ் மாதிரியே. அது ஓகே, முதல்ல நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வேக போட்டுக்கலாம். ஒரு 10 தக்காளி சின்ன சின்னதாக இருக்குது. இதோட ஒரு 20 மிளகா. 20 மிளகா, இதே புளிப்பாக இருக்கும். அதனால் இதுவும் வந்து 20 மிளகா போட்டோம்னா நல்லா காரமாக சுள்ளுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர இது இருந்தால் நமக்கு வந்து தோசைக்கு எல்லாம் கூட தொட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கூட பண்ணுறேன். மல்லிப்பூ, இது பூண்டுன்னு நினச்சேன், மல்லிப்பூ. நீங்கள் வெந்துட்டே இருக்கட்டும். மாவு பிணைஞ்சிக்கலாம். ஓகே, அப்போ தண்ணி ஊற்ற வேணாம்னு சொல்லிட்டீங்க. தண்ணி போய் ஊற்றுங்க செடிக்கு. நீதான்டா, நீதான். நாங்க போய் தண்ணி ஊத்தலாம்னு பார்த்தோம். ஊத்து பாருங்க. சால்ட் வந்து மாவு எவ்வளவு எடுத்தீங்க அதை சொல்லுங்க. மாவு வந்து என்ன மாவு இது? மைதா மாவு வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். சால்ட் எவ்வளோ? சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஐயோ, இதுல எண்ணெய் மத்தியானம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அது மறந்துட்டு அப்படியே ஊத்துறேன். சரி, ஓகே. திட்டிகிட்டே வீடியோ எடுத்தா தான் ஒழுங்காக எடுக்கிறாங்க பாருங்க, சிரிச்சிட்டே வீடியோ எடுத்தா ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவு வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு 2 ஃபிஷ் தான் இருந்தது. இங்கே பாருங்கள், நிறைய ஃபிஷ்ஷு. ஊரூர் போயிருந்தோம் நாங்கள். பாருங்கள், கோல்டு ஃபிஷ் நிறைய வாங்கிட்டு வந்துருந்தோம். ஒரு 4 பேர் வாங்கினோம். ஆனால் ரேட் ரொம்ப கம்மி. எவ்வளோங்கம்மா? 50 ரூபாவா? பெருசு 50 ரூபா, சின்னது 30 ரூபா. பெருசு 50 ரூபா, 30 ரூபா தான். ஆனால் நார்மலாக வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி வாங்குவோம். அது கொஞ்சம் ரேட் கம்மியாக கொடுத்தாங்க அன்றைக்கி போகும்போது. காஞ்ச மிளகாலாம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை? ஆமாம், இந்த தோல்லாம் உரித்து எடுக்கணும். இது தக்காளியோட தோல். தக்காளியோட தோல் உரித்து எடுத்துக்கணும். அதனால் அது கொஞ்சம் நேரம் ஆறணும். தட்டில் வச்சிடலாம். அங்கே இந்த கிண்ணத்தில் நம்ம வந்து கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அந்த கிரேவிக்கு. அதுக்கப்புறம் கோஸ், இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன். இது வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். மிளகா 2 தாம்மா போட்டுருக்கேன், கரெக்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கை கழுவிட்டு மிக்ஸ் பண்ணி. ஆமாம், கை கழுவிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். கை கழுவிங்களா? ஆமாம், இப்போ தான் தக்காளி எடுத்துகிட்டு இருந்தேன், கை கழுவிட்டு தான் வேலை பார்த்துட்ருக்குறேன். எப்போ
நிறைய பேர் கேக்குறாங்க எப்படி இந்த இது லாக்டவுன் வந்து எப்படி இருக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நிறைய பேரா? ஆமா, எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க லாக்டவுன் வந்து எப்படி? எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வத்தல் வடகம் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தது. அதை வச்சு நான் அப்படியே சமாளிச்சிட்டேன். அதாவது ஃப்ரீயா உட்கார்ந்தாதான் கஷ்டம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வேலை பார்த்தேன். என் பையன் அதான் அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருந்தானே, செம்பருத்தி சீரியல் வந்து 750 எபிசோடும் பார்த்து முடிச்சிட்டேன். அது ஏதோ ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தான். ரெடி பண்ணி தரலாமா? ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி தான் அதான் ஏதோ பண்ணி கொடுத்தான். அதுல வந்து நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு நடுப்புற நம்மளோட வடகம் வத்தல் அதுக்கப்புறம் ஊறுகாய் இந்த மாதிரி வேலைகள் போயிட்டே இருக்குது ஸ்லோவா. இங்க பக்கத்துலயே கொஞ்சம் மரத்துல வந்து மாங்காய் கிடைச்சது. அந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலாம் அது. அப்புறம் நெல்லிக்காய் வந்து கிடைச்சிது, அதுவுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எப்படியும் 17க்கு அப்புறமாவது நமக்கு கொரியர் வந்து விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி விட்டா நமக்கு அதிகமா வேலை ஆயிடும். அதனால இப்பவே இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பேக்கிங்கும் முடிச்சிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பேக்கிங்கும் முடிச்சிட்டோம்னா ஃப்ரீயா கேட்கும் போது எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் என்னோட இந்த ஊரடங்குல எல்லா வேலையும் அழகா பண்ணிட்டே வந்துட்டேன். அப்படியுமே எனக்கு நிறைய ரெஸ்ட் கிடைச்சது. அது ஏதோ எனக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ரெஸ்ட் கிடைக்கிற டைம்ல வந்து எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. நீ எப்படி? என்ன பண்றேன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ 9 நாள் அப்படி கம்மி ஆயிடுச்சுல அதனால. ஓ ஓகேவா, முடிஞ்சதா? ஓகே, ரெடி பண்ணி ஆச்சு. ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிடலாம், நம்ம எடுத்து வைக்கிறோம். சரி பாபி, பாபி நேற்று தான் குளிச்சது. செல்ஃபி இங்க வெளியே போலாம், வா வெளியே போகலாம். வெளியே போகலாம், வா வா வா. செல்ஃபி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு பாபி, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்க பாரு, தக்காளியும் மிளகாவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து பாருங்கள், கடுகு உளுந்து நல்லா பொரியட்டோன்ட்டு இது வந்து பூண்டு நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து அந்த மிக்சியில் கட் பண்ணேன். உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா கையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஸ்பூன் போட்டால் தான் 1 ஸ்பூன் கணக்கு. மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே 3/4 வதங்கினா போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை இதில் கலந்துடலாம். இதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். நான் வந்து எந்த மசாலாவும் சேர்க்கலை. இல்லை பாவ் மசாலா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. இது வந்து அப்படியே வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து வரும் நமக்கு. அதனால நம்ம போய் மோமோஸ் திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா வந்து நம்ம இது பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி லூஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து மைதாவில் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கோதுமை மாவில் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒன்றுன்னா திரட்டி கூட பண்ணலாம். அது பண்ணி அது அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் லேட்டாகும். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடியும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மசாலா வச்சிடலாம். லைட்டாக இப்படி தண்ணி தடவிடலாம். என்ன இது விநாயகர் சதுர்த்திக்கு சொல்கிற இது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படி வரும், செகண்ட் நல்லா வந்துடும். இவனோட
பாருங்க நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, மோமோஸ் ஷேப்பில் தான் பண்ணணும். ஒழுங்காக மோமோஸ் ஷேப்பில் பண்ணுங்க. இப்படி பண்ணலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக மோமோஸ் ஷேப்பில் பண்ணணுமா? ஏய் இப்படி பண்ணலாம்டா. வரல நம்மள ஒண்ணு இஷ்டத்துக்கு பண்ணுங்க. இல்ல இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறான் கடையில், இப்படி இருந்தாண்டா இருக்கு. நீங்க அந்த ஷேப்ல பண்ணுங்க. இந்த பையன் இருக்கிறான் பாரு, எப்பா கம்மியா வச்சு பண்ணுங்க, நிறைய வச்சிங்கன்னா வராது. வரும் வரும். ஐயோ, இதே மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா பார்ப்போம். என் பையன் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணான் என்ன. பாருங்க எனக்கு இவ்வளோதான் மடிக்க வருது, இதை விட சூப்பராக நீங்கள் மடிச்சிங்கன்னா எனக்கு செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏன்னா என்னை கிண்டல் பண்ணின்னு உட்காந்துருந்தான் இவன். அதுக்கப்புறம் இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு உள்ளே வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. 10 நிமிஷம் வேகட்டும். இந்த சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் போய் சேலஞ்சை முடிச்சிட்டோம். ஆமாம். இது வந்து என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுமி சேலஞ்ச். இந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து குடுமி போடுங்க அப்படின்ட்டு. அவ்வளோ முடி வளர்ந்துருக்கு, அதனால குடுமி சேலஞ்சு. இந்த சேலஞ்ச் வந்து நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் ராம்க்கு தரோம் இந்த சேலஞ்சு. அவர் வந்து இந்த மாதிரி குடுமி போட்டு வீடியோ போடணும். அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த மாதிரி குடுமி போட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். அம்மா சமையல் இன்ஸ்டாகிராமில். எல்லோரும் சாரி சேலஞ்சு, அப்புறம் என்னது பிஏ ரியல் மேன் சேலஞ்சா அதெல்லாம் போட்டிங்க. இது பாருங்க குடுமி. அம்மா என்ன பண்ணுறீங்க? தெரியாதுங்கம்மா. அது தெரியுது. இந்த மாதிரி குடுமி போட்டு நீங்களும் வந்து வீடியோ போடுங்க. ரெண்டாவது வந்து எங்களோட ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க ஒரு ஃபோட்டோ. இதுதான் சேலஞ்ச். சொல்லிடு குடுமி சேலஞ்ச். ராமண்ணா இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இது பண்ணி, சுனிதாக்கா நீங்கள் வந்து ராமண்ணாக்கு இந்த மாதிரி குடுமி போட்டு வீடியோ போடணும். சும்மா சிவனன் போகிறோம்னா எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு அதான் உங்க சேலஞ்ச். அப்புறம் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா வீடியோ போடுங்க. ஓகே, நம்ம மோமோஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். டைரக்டரா அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோ இப்படிதான் இருப்பாரு. அது என்ன படம்னா, சரி வேணாம், நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள மோமோஸ் தீஞ்சு கூட எடுங்க. தீஞ்சு போவாதா? 5 minutes 10 minutes ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு மோமோஸ். பாருங்க இந்த பையன் கிண்டல்லாம் பண்ணான், ஆனால் அழகான மோமோஸ் நல்லா தான் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. எப்போவும் இப்படி தான் பண்ணுவான் அவன். அழகாக சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஷேப் மட்டும்தான் நல்லா வரல. நீங்கள் வந்து இதை விட நல்லா பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முடியுது. இந்த விளாகு நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து உங்களை வெயிட் பண்ணுறோம். மோமோஸ் செஞ்சுட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் குடுமி சேலஞ்சு யார் யார் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய். இந்தா